போலாம் அட இருடி, பொண்ணு மாப்பிள்ளையும் போய் கார்ல உட்காருங்க. அம்மா இருமா. வீட்ல இருந்து பொண்ணு மாப்பிள்ள மண்டபத்துக்கு போகும்போது எதிர்ல மங்களகரமான ஒரு பொண்ணு வர்றதுதான் ஐதீகம். யாராவது ஒருத்தர் போங்கம்மா. நானே வரேன். நீ இரு இந்திரா. அர்ஜுன ஒரு பொறுப்பான மனுஷனா மாத்துனது, என்கிட்ட அவனை பேச வச்சது, அவன் மனசுல இருந்து அந்த ஹாட் ஃப்ரெண்ட் கிடைப்பாளான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ கிடைப்பான்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்தது எல்லாமே வசுந்தரா தான். அது மட்டும் இல்ல, என்னை விட எல்லா விஷயத்திலயும் அர்ஜுன் மேல ரொம்ப அக்கறையாவும் ஈடுபாடோடவும் இருக்கிறது அவதான். அதனால வசு எதிர்ல வர்றதுதான் சரியா இருக்கும். பொண்ணு மாப்பிள்ள வீட்டை விட்டு மண்டபத்துக்கு போறப்போ எதிரில வர மங்களகரமான பொண்ணு மட்டும் இல்ல இவ. இந்த வீட்டுல விளக்கேத்த போற மருமகளே இவதான். வசு போமா. அர்ஜுன், இனியா நீங்க கார்ல ஏறுங்க. வா இனியா. பாத்தியா மம்மி, அத்தைய ஒண்ணு வேணான்னு சொல்லிட்டு அந்த வசுவை கூப்பிடுறாங்க. எனக்கு கோபமா வருது மம்மி. ஆமாண்டி, ஒரேடியா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. நீ கொஞ்சம் கோவப்படாம இரு. பாவம் அண்ணி, அவங்க வீட்டுக்கு நீதான் மருமகளா வரப்போறேன்னு தெரியாம இப்படி பேசுறாங்க. நாளைக்கு நீதான் நச்சு அர்ஜுன் கூட மாலையும் கழுத்துமா வந்து நிக்க போற. நீ வேணா பாரு. மறப்பதில்லை நெஞ்சே நெஞ்சே ஓ நெஞ்சே நெஞ்சே ஓ நெஞ்சு இன்னும் நீ அடி. மறப்பதில்லை நெஞ்சே நெஞ்சே ஓ நெஞ்சே நெஞ்சே ஓ நெஞ்சு இன்னும் நீ அடி. பாத்தியாடி, நீயே என்ன வந்து வரவேற்கிற மாதிரி ஆயிடுச்சு. அர்ஜுன் சார், உங்க கைய புடிச்சுக்கிட்டு உங்க கூட நடந்து வர வேண்டியனா வேற ஒருத்தி கூட நீங்க வரும்போது உங்க எதிரில வர மாதிரி ஆயிடுச்சு. அர்ஜுன், அம்மா எப்படி வந்திருப்பா. ம். வசு, இளமாறன், நீங்க 2 பேரும் வாங்க. வாமா. துளசி, அம்மா நீங்க எதிரில போங்கம்மா. போங்க. என்னடி இவ பெரிய கைராசிக்காரி மோகர கட்ட. இவ வந்த உடனேதான் என் தம்பி குடும்பமே விளங்காம போச்சு. பாரு, இப்ப இந்த குடும்பத்தையும் வாழ விடாம செஞ்சுட்டு தான் ஓய்வா போல இருக்கே.
கிளவி பார்க்க மாட்டேங்குது, என்ன பண்றது? ஏய், என்ன இந்த நேரத்துல உசு உசுன்னுட்டு? ஏய், கொஞ்ச நேரம் அடக்கிட்டு வா, அப்புறமா உசெல்லாம் போலாம். கிளவி ஏங்க, மண்டபத்துல யாருமே இல்லையே, யாரையாவது ஆரத்தி எடுக்க அனுப்பணுமே. ஆமா, யார அனுப்புறது? எவ்வளவு தூரம் நடக்கணும்? அப்பா, காந்திமதி பாட்டி கால் வலிக்கு நடந்து தானே வராங்க, அவங்கள அனுப்பலாம்ல? அடிப்பாவி, இத்தனை பேர்ல நான் தான் கிடைச்சேனா? ஆமால்ல அக்கா, கிளம்பி சீக்கிரம் போக்கா, ஆரத்தியை ரெடி பண்ணு. கோணவாய்க்காரி வாடி, உனக்கு வச்சிருக்கேன் வா. அக்கா யோசிக்காத, போக்கா. தள்ளுங்க. எங்க இது கிளவி? ஐயோ ஐயோ, என் தேவதை வேற கார்ல போயிட்டு இருக்கா. இந்த கிளவி வேற இந்த நேரத்துல. முதல்ல இந்த கிளவி போய் பிடிப்போம், அப்புறம் பாத்துக்கலாம். போங்க, போய் வெளியே போய் விளையாடுங்க. போங்க, அந்த பக்கம் போங்க, போங்க. ஆரத்தி எடுக்கணுமா? ஆரத்தி என்னைய சதி பண்ணி மண்டபத்துக்கு அனுப்புன? எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் உனக்கு. இப்ப நான் உனக்கு கொடுக்க போற வரவேற்பு, எடுக்க போற ஆரத்தியும் எப்படி இருக்குன்னு பாரு. இங்க இருக்கா? இங்கேயும் வந்துட்டாளா? ஏன் இவ பாம்பு மாதிரி சீர்றா? ஒருவேளை வீசிங் ப்ராப்ளமா இருக்கும் போல இருக்கு. இங்க இல்ல. ஐயே, அதே சத்தம் இங்கேயும் எங்கேயோ கேட்க. ரெடியாமா? வரேன் வரேன், இத வந்துட்டேன். வரேன், இருடி. ஐயோ, கிளவி எஸ்கேப் ஆயிட்டே இருக்கு. அர்ஜுன், இனிமே நீங்க எனக்கு மட்டும்தான். பாத்து வாங்க. வாங்க டிரைவர், வண்டியில இருக்குங்க, நீங்க எல்லாம் முன்னாடி வாங்க. பாத்தேருங்க அர்ஜுன். வசு, வாங்க வாங்க, ஆர்த்தி எடுங்க. மாப்பிள்ளைய பொண்ணு வந்துட்டாங்கல்ல? தெரியுது தெரியுது. இந்த வரேன் வரேன் வரேன். எந்த நம்ம ஆக்ஷன் கிங்க்கு தான் முதல்ல. பாட்டி, ஆர்த்தி எடுக்கும்போது பாட்டு பாடணும்னு கூடவா தெரியாது? ஏய் சஃபாரி, ஓவரா பேசாத. நீ வா, தனியா பாடுற என்ன? அடியே, உனக்கு நான் வச்சிருக்கேன். ஆரத்தி எடுத்தா காசு போடணும் தெரியுமா மாப்ள? என்ன பாட்டி, சாதாரண மஞ்சள் தண்ணி தானே? ஆமா ஆமா,
ஆமா எதுக்கு எரியுதுன்னு கத்துறீங்க? ஆமா ஐயோ ஆமாமா ஆரத்திடா எரியுது. நீங்க பொண்ணு அப்படியே உள்ள கூட்டிட்டு வாங்க. ஐயோ வேற யாராவது வந்து ஆர்த்தி எடுங்க. ஆறுடாது. ஐயோ இவ வேற. அடி ஏடி என்ன சோதிமணி பைய சத்தம் கேக்குது? ஐயோ டேய் என்னடா இது கோலம்? ஏய் ஊர்வலத்துல இருந்து இங்க வரைக்கும் உசு உசு இருந்தது நீதானா? ஆமா பாட்டி. எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சுடா. சரி யாராவது பாத்திர போறாங்க, நீ வா வா இங்க வா. கிறுக்கு பயலே என்னடா இது கோலம்? இங்க பாரு பாட்டி, இனிமே நான் உன்னை நம்புறதாவே இல்ல. அதனாலதான் நானே களத்துல இறங்கிட்டேன். இங்க பாரு, நீ வேடிக்கை மட்டும் பாத்துட்டு வசுந்தராக்கு மயக்க மருந்து கொடுத்து இந்த மண்டபத்துல இருந்து எப்படியாவது அவளை கடத்திட்டு போய் அவ கழுத்துல நான் தாலி கட்டியே தருவோம் பாட்டி. எப்படி? சரிடா, அவளை கடத்துறதெல்லாம் ஓகே. ஆனா தனியா எப்படிடா கடத்துவ? அது அவ்வளவு சுலபமான வேலை இல்லையே. யார் சொன்னா நான் தனியாளுன்னு? நான் தனியாள் இல்ல, என் பின்னாடி கூட்டமே இருக்கா? ஐயோ என்ன கொஞ்சம் பேச சொல்லி தொலை. 10 பேர் செய்ய வேண்டிய வேலைய ஒருத்தனே செய்யற மாதிரி ஒரு சுல்தான் பயில்வா என் கூட இருக்கான். சுல்தான் பயில்வானா? எங்கடா இருக்கான் அவன்? எங்க? அதோ ஏய் என்னடா சுல்தான் பயில்வான் அப்படின்னு சொன்ன? இவன் சுருங்கி போன சூனாபானா மாதிரி இருக்கா? ஐயோ என்ன பாட்டி, என்ன பார்த்தா சூனாபானான்னு சொன்னீங்க? இவன் கத்தி உள்ள மாட்டி விட்டுருவான்டா. அடக்கி வாசிக்க சொல்லு. மெதுவா பேசு. என்ன பார்த்தா சூனாபானான்னு சொன்னீங்க? நான் உன்ன சாதாரண ஆள் இல்ல, சுழல் கத்தா சுழண்டு அடிப்பேன். சூறாவளியை அப்படியே சுருக்கி அக்கிள்ள வச்சுக்குவேன். புயல கூட அசால்ட்டா புடுங்கி போடுவேன். சைஸ பார்த்து ஆளை எடை போட்டுறாதீங்க. நான் இது வரைக்கும் 40 பேரை கடத்திருக்கேன். இவன் 40 பேரை கடத்திருக்கானா? டேய் சோதிமணி, நல்ல ஆளதாண்டா செலக்ட் பண்ணிருக்கேன். அப்பா இனி என் கவலை விட்டுச்சுன்னு சொல்லு, நான் கிளம்புறேன். எங்க நீ கலந்துக்கிற? இவரு இங்க என்னோட ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நீ என் கூட தான் இருக்கணும், புரியுதா? சரிடா சோதி, நாம 2 பேரும் சேர்ந்து அவளை தூக்குறோம், நீ அவ கழுத்துல தாலி கட்டுற. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஐயோ முகத்தை மூடுறா, பாத்திர போறாங்கடா. என்ன மாட்டி விட்டுறாதடா. ஐயோ நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கே. இவன் பாக்குறது பைப்பு குழா சைஸ்ல இருக்கான். இவன் காமெடியனா இல்ல வில்லனானே தெரியலையே. ஐயோ கடவுளே, என்ன மாட்டி விடாம இருக்கணும். இந்தாமா இனியா, இத புடி. இத பாருமா, இதுதாமா குல விளக்கு. உன் குலத்தை தழைக்க வைக்க போற விளக்கு. ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போகும்போது இந்த விளக்கை ஏத்தி மணமேடையில வைக்கணுங்கிறது ஐதீகம். நீ இந்த விளக்கு அணையாம எடுத்துட்டு போய் மணமேடையில வைமா. இந்த விளக்கு அணைஞ்சதுன்னா அபசகுனம்னு சொல்லுவாங்க. புரியுதாமா? இனியா, விளக்க பத்திரமா கொண்டு போய் மணமேடையில வை. சரிங்க அத்தை. சடங்கு எல்லாத்தையும் இவ செய்யட்டும், ஆனா உன் கழுத்துலதான் தாலி ஏறும். கரெக்டா சொன்ன மம்மி. அடடா என்ன ஆர்ப்பாட்டம்! விளக்கேத்துறது என்ன, ஊர்வலம் போறது என்ன, என்ன பிளான் பண்ணி என்ன? உன் பொண்ணு கழுத்துல அவன் தாலி கட்ட போறது இல்ல. அமெரிக்கா காரி அளப்பற தாங்கல. அம்மா இனியா, பார்த்து பக்குவமா எடுத்துட்டு போமா. போச்சு. என்ன இவ கையில விளக்கோட அப்படியே கதகளி ஆடிட்டு இருக்கா?
ஐயோ இவ பிடிச்சிட்டாளே. இவ யாரு? ஐயோ குலவிளக்கு தவறிடுச்சே, அபசகுனமாச்சே. என்னம்மா இனியா, பத்திரமா எடுத்துட்டு போக கூடாதா? இல்லத்த, பார்த்து பத்திரமா தான் எடுத்துட்டு வந்த. எப்படியோ கை தவறி கீழே விழுந்துருச்சு. ஒரு தடவை கை தவறிடுச்சுன்னா அதே விளக்க அந்த பொண்ணுகிட்ட கொடுக்க கூடாது. அதெல்லாம் எதுவும் இல்லங்க, மனசுதாங்க எல்லாத்துக்கும் காரணம். எல்லா சம்பிரதாயத்துக்கும் என்னைக்குமே மாற்றம் உண்டு. இனியாவே கொண்டு வரட்டும். பரவாயில்ல வசுந்தரா, நீ எடுத்துட்டு போய் மணமேடையில விளக்கு வச்சிரு. ஐயோ, இப்ப வசு எடுத்துட்டு போனா ஓவரா ரியாக்ட் பண்ணுவாளே. இதுக்கப்புறம் அவளை ஹேண்டில் பண்ணது ரொம்ப கஷ்டமாயிடுமே. அர்ஜுன், ஏதாவது பண்ணுடா. மா, காத்துல விளக்கணையறதும் கால் தவறி விழுறதும் எல்லாம் இயல்பா நடக்கிற விஷயமா. இப்ப எதுக்கு இவ்வளவு நெகட்டிவா நினைக்கிறீங்க? இனியாவே விளக்கு எடுத்துட்டு போட்டோம். இல்ல அர்ஜுன், இனியாவுக்கு பதட்டம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். திரும்பவும் அவ விளக்க தவற விட்டுட்டானா ரொம்ப அபசகுணம் ஆயிடும். எதையுமே பெரியவங்க சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். வசுந்தராவே விளக்கு எடுத்துட்டு போட்டும். அவ கொண்டு போறதுனால ஒண்ணும் இல்ல, அவளும் நம்ம வீட்டு பொண்ணு தானே. எல்லாமே இவளுக்கு சாதகமா நடக்குதே. Somebody,